எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு ஹோம்பி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பேஸ்ட் டியூபை வச்சு செய்யக்கூடிய க்ரீம் வச்சும், அதாவது நாசில், அதுவும் பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கேக் க்ரீம் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ப்ரெட்டில் செய்த இந்த கேக் ரெசிபியோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேக் நாசில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி காலியான பேஸ்ட் டியூப் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சின்னதாக எடுத்திருக்கேன், அதனால் இப்போ நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பெருசாக இருந்தால் நீங்கள் ரெண்டாக கூட செஞ்சுக்கலாம். இது நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து அளவாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக நல்லா சுருட்டினதுக்கப்புறம் ஒரு செல்லோ டேப் எடுத்து நல்லா ஒட்டிக்கோங்க. அது நல்லா ஒட்டிக்கிறோம், அது பிரிஞ்சு வரலாம் இல்லைங்க. எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்கிற பேப்பரை வெட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டினதுக்கப்புறம் இப்போ கீழே கட் பண்ணிக்கலாம். அந்த கூர்மையான இடத்த கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பல்லாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது நான் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக கூட கொஞ்சம் தள்ளி வெட்டினீங்கன்னா பெருசாக வரும். இந்த மாதிரி உள்வாகல கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக நமக்கு கேக் நாசில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அச்சுகள் நீங்கள் இதுலேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ க்ரீம் போடுறதுக்கான பேக் ரெடி பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க. கத்தியை மேலே அந்த கூர்மை பகுதி இல்லாமல் அந்த இடத்த தான் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ கத்தியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் பேக்கெட்டை இப்போ நம்ம 2 பாதியாக கட் பண்ணலாம். இந்த மாதிரி கூர்மையான பகுதி இல்லாமல் அதோடைய மேல் பகுதியில் அதை வச்சு இந்த மாதிரி அழுத்தமாக கட் பண்ணுங்கள். இப்படி கட் பண்ணும்போது 2 பக்கமும் அது மூடிக்கிறோம். 2 பாதியாக நமக்கு கவர் கிடச்சிரும். பாருங்கள், கொஞ்சம் சூடு ஆறினாலும் இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 2 கவர் அந்த பேக் கிடச்சிருச்சு. இது கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா எல்லாமே நல்லா ஒட்டியிருக்கும் பாருங்கள். பிரியாமல் நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ அதில் கேக் நாசில் போடுறதுக்காக கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பாக்கெட்ஸ்லையும் கட் பண்ணிக்கோங்க. 2 பாக்கெட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ரீம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 250 கிராம் டால்டா, அதாவது வனஸ்பதி எடுத்திருக்கேன். தயவு செய்து பிஹேவியர் பட்டர்லேயோ, அதாவது வெண்ணெயிலையோ முட்டையிலையோ ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அது கொஞ்சம் பழகினவங்களுக்கு மட்டும்தான் ஒழுங்காக வருது. இன்னொன்று, நமக்கு அந்த கரண்டி வச்சோ இல்லை விஸ்க் வச்சோ நம்ம அடிக்கும்போது ரொம்ப டைம் ஆகுது. நமக்கு கைவலி தான் மிச்சம். அது வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது க்ரீமாக மாறுறதுக்கு. டாட்டாவில் நம்ம செய்யும்போது, வனஸ்பதியில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது நமக்கு. பிஹேவியர் தயவு செஞ்சு இதையே ஃபாலோ பண்ணுங்கள். பட்டரும் முட்டையும் அதுக்கப்புறம் நீங்கள் பழகினதுக்கப்புறம் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கையில் அடிக்கும்போதே இது நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இன்னுமே பண்ணுனா நல்லா பொங்கி வரும். ஆனால் உங்களுக்கு போதும்னா கொஞ்சமே நீங்கள் நிப்பாட்டிக்கோங்க. இதில் நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். வெள்ளை சர்க்கரையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, அதனால் நிப்பாட்டிட்டேன் நான். இதுக்கு 5 டேபிள் ஸ்பூனே போதுமானது. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஒயிட் கலர் க்ரீம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் நீங்கள் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு நான் சாக்லேட் அந்த பவுடர் சேர்த்துருக்கேன். சாக்லேட் பவுடர் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். நமக்கு இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால், வனஸ்பதியில் என்ன பண்ணாலும் அது ரொம்ப நேரத்துக்கு உருகாமல் அது பாட்டுக்கு இருக்கும். பட்டரில் செய்யும்போது கண்டிப்பாக அது உருகிடுங்க. இது நம்ம வீட்டில் செஞ்ச நாசில். இது ஃபஸ்ட்டு நான் இதில் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த க்ரீமை பாருங்கள். இது நம்ம ஹோம்மேட் நாசில். பாருங்கள், நல்லா அச்சு நல்லா தான் வந்திருக்குது. இது முறுக்கு பிழிகிறது போல் இருந்தாலும் இதுக்காக நம்ம முறுக்கு உரலில் வச்சு இதெல்லாம் பிழிய முடியாதுங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கடையில் வாங்கின நாசிலுங்க. 2க்குமே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் 2மே நல்லா இருக்குதுங்க. பட்டரில் செய்யும்போது கண்டிப்பாக இந்த அளவுக்கு ரொம்ப நேரத்துக்கு கெட்டியாக நிற்காது, சீக்கிரமே உருகிடும். அது பெரிய டென்ஷன். அதனால் நீங்கள் அதை இப்போதைக்கு ட்ரை பண்ணாதீங்க. இந்த டால்டாவில் செய்யும்போது ரொம்ப நல்லா வருது.
பாருங்கள், இந்த மாதிரி எந்த டிசைன் வேணாலும் இந்த ஒரு நாசில் வச்சே நம்ம போட்டுக்கலாம். இப்போது ஃபுல்லாக அந்த லூஸாக இருக்கிற அந்த க்ரீமை ஃபுல்லாக நான் கேக்கில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அது மேலே அந்த ஒயிட் கலரையும் அப்ளை பண்ணிட்டேன். நம்மளுடைய சேனல் ஹெச்பியும் போட்டேன். இந்த பிரெட் கேக்கோட லிங்க்கு கீழே வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கான உங்களுடைய ஐடியாஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே.